ஸ்டார்ட்டிங்ல நானும் ரீல்ஸ், கன்டென்ட் வீடியோ எல்லாமே போட்டேன் தான். பட் அந்த அளவுக்கு ரீச் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய கசின் ஒருத்தவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க நெறைய ட்ரெஸ்ஸஸ் குடுத்துட்டு, ட்ரெஸ் சும்மா போட்டுட்டு நான் அந்த அளவுக்கு என்னால ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு. அவங்க நெறைய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு அது சாங்க பொறுத்து தானே இருக்கு. ம். நீங்க போடுற சாங்க பொறுத்து அந்த வீடியோ இருக்கும். நான் யூஸ் பண்ணது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் டாப் ஆ அம் பாடிகான் ம். ட்ரெஸ்ஸஸு, அப்புறம் ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்ல எல்லாரும் யூஸ் பண்றாங்க. என்னுடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்தே நான் கீழ இறங்குனேன்னா, ஸோ இது நார்மலாவே அவங்க வெளியில போட்டுட்டு போறாங்க. அண்ட் பப்ல போட்டுருக்காங்க. மால்ல யூஸ் பண்றாங்க. நார்மல் லைஃப்லயே அத வந்து வெளியில யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சென்னை சிட்டில. ஸோ நான் வந்து அந்த கேமராவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேனே தவிர, வெளியில அந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் நான் யூஸ் பண்ணதே ஓ! கிடையாது. ஸோ அவங்க அந்த கிளாத்திங் ஸ்டோர்லேருந்து குடுத்தது தான் நான் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டுருந்தேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோலி நான் வந்து இத பேஜ வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. ம். இந்த டைம்ல நம்ம இத பண்ணுவோம். அடுத்தது நம்ம குரோ ஆனோம்னா, அடுத்தது நம்ம வேற மாதிரி தான். ஸோ அது மாரி என்னோட பேஜும் மாறும்.